ஏதோ கதைக்கணுமென்று கூப்பிட்டுட்டே அமைதியாக நிற்கிறீங்கள். நீங்கள் தானே எங்கள் ஏரியா போஸ்ட்மேன். எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா? உதவியா? என்னோட படிக்கிற பிள்ளை வவுனியா படியேன்னு ஒரு ஆளை விரும்புது. நேற்று அவன் போட்ட கடிதம் அவள்கிட்ட அப்பாட கையில் கிடைச்சதால அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனி அவள்கிட்ட விலாசத்துக்கு வர கடிதத்தை என்னட்ட கொண்டு வந்து தாரீங்களா? எவ்வளோதானே விஷயம். அட, உங்களுக்கு இதை கூட செய்யாட்டி பிற என்ன? இதுதான் அவள்கிட்ட விலாசம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2ஆம் துடிசடியில் 8 மணிக்கு நான் நிற்பேன். அவளுக்கு வர கடிதங்களை என்னட்ட கொண்டு வந்தாங்க. எனக்கு நேரம் ஆயிட்டு போயிட்டு வரேன். சரி. அடியே என் மஞ்சனத்தி பூவே பாடி எந்த நூறங்கட்டி நீயே வரவா உன் மஞ்ச தீரா வந்தாள் நானும் தோகை இது போய் நீ ஏதுமில்லை அதுதான் நம் காதல் எல்லை மஞ்சனத்தி பூவே பாடி எந்த நூறங்கட்டி நீயே வரவா உன் மஞ்ச தீரா வந்தாள் நானும் தோகை கிறுக்கி எனக்குள் ஏனோ வந்தாய் மோகத்தை தோலைத்த முனிவனாய் தாபமாகினே மணலோர பூவாக கருணாவல் பழமாக சுவீதல் தேனூறு மனபூஞ்சலாடலமா யமுனேரி காற்றாட செம்மணி கதிராட சொல்லிந்தி வீணாட வெள்ளிந்தி வரடாகவா அடியே என் மஞ்சனத்தி பூவே பாடி எந்த நூறங்கட்டி வரவா உன் மஞ்ச தீரா வந்தாள் நானும் தோவே இது போலி நீ ஏதுமில்லை அதுதான் நம் காதல் எல்லை உன்னை போல நீ யாருமில்லை அதுவே நம் வாழ்வினில்லை டேய் டேய் என்னாச்சுடா? இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க போகிற நீ? உனக்கு கொண்டு சொல்கிறேன் சரியா? இன்றைக்கு எப்படியாவது அவள்கிட்ட போய் லவ் சொல்லிடு.
டேய் என்னாச்சுடா இப்போ? ஏன் சத்தம் பண்ணா இருக்கிற? இல்லையடா, இன்றைக்கு அவளுக்கு வர கடிதம் வரையில. அடே அது அவளுக்கு தெரியாதாடா. இன்றைக்கும் அவள் அங்கே 2ஆம் செடியில் பார்த்து கொண்டிருப்பாள் உன் கடிதத்துக்காக. நீ போய் லவ் சொல்ல விட முதல். இப்படியே லூச மாதிரி தெரியாம. நீங்கள் போடுற கடிதமெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு வர கடிதம்ன்ட்டு பொய் சொல்லி தான் போஸ்ட்மேட்டை வாங்கிட்டு இருக்கிறேன். ஏன் திடீர்னு இவ்வளவு தூரம் வந்த நீங்க? எவ்வளோ நாள் தான் கடிதத்திலேயே பார்க்குறது, பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். போகலாமா? ம்